Welcome back to our channel TNPSC Learning. In this video, we will Unit 3 topic. That is PG, TRB, UGC, NET, adoda syllabus padi. Unit 3 la vara topic on elementary data type. இதிலே வந்து நம்ம டேட்டா டைப் பற்றி பார்க்குறதுனால அது கேட் பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ்க்குலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் எலமெண்ட்ரி டேட்டா டைப். எலமெண்ட்ரி டேட்டா டைப் அப்படிங்கிறது பேசிக்கான சில டேட்டா டைப்ஸ் பற்றி தான். எலமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ் இன் ப்ரோக்ராமிங் இன்க்ளூட்ஸ் என்னென்ன இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா லைக் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ், அரேஸ், பூலியன், ஸ்ட்ரிங்ஸ், கேரக்டர்ஸ், இதெல்லாம் தான் சில எலமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ். த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ் என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது it refers to the characteristics or group of characteristics that distinguish one data object from others. நிறைய டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்னொன்னையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம். அது என்னென்ன அப்படின்னா அதோட நேம், தென் அதோட அட்ரஸ், அப்புறமா டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு நம்ம ஆட்ரிபியூட்ஸ். இதெல்லாமே நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏங்கிறது அதோட நேம். ஸோ இது இன்ட்டு பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்ட்டு பி. ஸோ இந்த நேம் வச்சு நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்ன அப்படின்னா நேம், அப்புறம் ஏங்கிறது ஒரு மெமரி ஸ்டோரேஜில் வந்து சம் எக்ஸாம்பிள் 1000ங்கிற மெமரி லொக்கேஷனில் இருக்கும். பியோட வேல்யூ வந்து 2000ங்கிற மெமரி லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். டேட்டா டைப் இன்ட்டு ஏங்கிறது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். இப்போ வந்து இன்னொன்று வந்து நம்ம ஃப்ளோட் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளோட் சி அப்படின்னு கொடுத்தோன்னா அது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்ரிபியூட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், வேல்யூஸ் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு செட் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் தட் அன் ஆப்ஜெக்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் கேன் கண்டெயின். என்னென்ன வேல்யூஸ் வந்து அதில் ஹோல்ட் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அதோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். The values that a data object can assume are determined by the type of that data object. அது என்ன டைப்போ அதை வச்சு தான் அதோட வேல்யூஸ் வந்து நம்ம அதில் ஹோல்ட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து ஹோல்டு பண்ண முடியும். இப்போ கேரக்டர் அப்படின்னா கேரக்டர்ஸ் தான் வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டிஜர்ஸ் அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப்ஸ், ஃப்ளோட்னா ஃப்ளோட் வேல்யூஸ் தான் வந்து அது ஹோல்டு பண்ண முடியும். அதுதான் வந்து வேல்யூஸ் அப்படிங்கிறது. The value included in a data object can change during the lifetime of the data object. சப்போஸ் நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி அப்படின்னு இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற வேல்யூ வந்து இதில் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லைஃப் டைமில் எப்போ வேணால் நம்ம வந்து அதோட வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தென் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரெஃபர்ஸ் டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஃபார் த மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட். அந்த டேட்டா ஆப்ஜெக்டை வந்து நம்ம அப்டேஷன் ஆர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ரேஷன் இன்க்ளூட்ஸ் டொமைன், ரேஞ்ச், ஆக்ஷன், அல்காரிதம், சிக்னேச்சர். ஓகே, டொமைன்ஸ் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு செட் ஆஃப் ஆல் பாசிபிள் இன்புட் ஆர்கியூமெண்ட்ஸ். என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோமோ அதுதான் டொமைன். ரேஞ்ச் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ரிசல்ட். அதோட அவுட்புட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஆக்ஷன் அப்படிங்கிறது ஆக்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் ரெப்ரசன்ஸ் செட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். நம்ம என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி ரிசல்ட் வருது இல்லையா, அதை தான் வந்துட்டு நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அல்காரிதம் அப்படிங்கிறது இட் டிஃபைன்ஸ் ஹவு டு எவால்வேட் த ரிசல்ட் ஃபார் எனி given set of arguments. It is used for determining the action of an operation. ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணுறது தான் வந்து அல்காரிதம் அப்படிங்கிறது. எப்படி அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆட் ஆஃப் 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் ஆட் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் அல்காரிதம். சிக்னேச்சர் அப்படிங்கிறது சிக்னேச்சர் ஆஃப் அன் ஆப்ரேட்டர் டிஃபைன்ஸ் த நம்பர், ஆர்டர் அண்ட் டேட்டா டைப்ஸ் ஆஃப் த ஆர்கியூமெண்ட்ஸ். எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, அதோட ஆர்டர்ஸ் எந்த ஆர்டரில் நம்ம கொடுக்குறோம், அண்ட் டேட்டா டைப்ஸ் என்ன டேட்டா டைப் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிறது.
நெக்ஸ்ட் பாருங்க காமன் டேட்டா டைப்ஸ் இன் ப்ரோக்ராமிங். ஜென்ரலாக காமன் டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், காம்போசிட் டேட்டா டைப்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். ஓகே, that are independent of all other kinds and include basic values of particular attributes like text, numeric values. அது மாதிரி காம்போசிட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இது தியரி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், கேரக்டர், பூலியன், டேட் டைம் இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ். ஓகேவா, இது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவை தான் ஹோல்டு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுதான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. ரெப்ரசன்ட் நியூமரிக். இன்டிஜர் அப்படின்னா என்ன? ரெப்ரசன்ட் நியூமரிக் டேட்டா டைப். எக்ஸாம்பிள் வந்து 300ஓ 0ஓ -300 கூட நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட நம்ம இன்டிஜரில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா 2's காம்ப்ளிமெண்ட்டாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் ஃபார் ஃப்ராக்ஷன்ஸ்க்காக. தட் இஸ் வந்து 34. இதான் வந்து எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் அப்படிங்கிறது சிங்கிள் லெட்டர் ஆர் டிஜிட். ஓகே, டிஜிட்டோ, சிம்பிள், பிளாங்க் ஸ்பேஸ், பங்க்சுவேஷன் மார்க் எல்லாமே வந்து கேரக்டர் கீழே தான் வரும். ஓகேவா, நம்ம கேரக்டர்னால் வெறும் ABC to Z வரைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் வந்து அப்படி கிடையாது. அதில் வந்து நம்ம டிஜிட்டும் ஸ்டோர் பண்ணலாம். சிங்கிள் டிஜிட், பங்க்சுவேஷன் மார்க் லைக் இது மாதிரி பங்க்சுவேஷன் மார்க், சிம்பிள் ஆர் பிளாங்க் ஸ்பேஸ் கூட நம்ம கேர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பூலியன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான். ட்ரூ அப்படின்னா 1, ஃபால்ஸ் அப்படின்னா 0. ஓகே, ஸோ அது வந்து 0 ஆர் 1 தான் அதோட வேல்யூவாக இருக்கும். டேட் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறது இயர், மந்த், டிடி, தட் இஸ் டேட். அதான் இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். டைம் அப்படிங்கிறது எந்த ஃபார்மேட்னா அவர், மினிட்ஸ், செகண்ட், 2 டிஜிட்ஸ் வரணும் எல்லாமே. ஓகேவா, டேட் டைம் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்னா ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் டேட் ஃபார்மேட். இது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேவா, இதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காம்போசிட் டேட்டா டைப். காம்போசிட் டேட்டா டைப் பாருங்கள். இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இதில் வந்து நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால இதை காம்போசிட் அப்படின்னு சொல்கிறோம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரே ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம கேர் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் லைக் வந்து ஹலோ, ராம், ஐ எம் அ கேர்ள் இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் அரே. அரேங்கிறது லிஸ்ட் வித் அ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆர்டர் டிப்பிக்கலி ஆஃப் த சேம் டைப். நம்ம ஒரே ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ட்டு, ஃப்ளோட் எல்லாம் யூஸ் பண்ணோம். அரே அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நிறைய வேல்யூஸ் வந்து இதில் இப்போ 4 வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம காம்போசிட்னு சொல்கிறோம். தென் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது பிளாக்ஸ் ஆஃப் மெமரி தட் ஆர் டைனமிக்கலி அலோகேட்டட் ஆர் மேனேஜ்ட் அண்ட் ஸ்டோர். ஓகே, இது வந்து நம்ம மெமரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். தட் ஆர் பாயிண்டர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். யூசர் டிஃபைன்ட் அப்படிங்கிறது எனுமரேட்டட் டைப், தட் இஸ் enum அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் ஸ்ட்ரக்சர், யூனியன் இதெல்லாம் யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். ஓகேவா, ஸ்மால் செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் யூனிக் வேல்யூஸ். நம்மளாவே வந்துட்டு இதை வந்து இது பண்ணிக்கலாம். சண்டேனா 0, மண்டேனா 1, டியூஸ்டேனா 2 அந்த மாதிரி நம்மளாவே யூஸராக டிஃபைன் பண்ணுறது தான் வந்து enum அப்படின்னு சொல்கிறது. ஸ்ட்ரக்சருங்கிறது ஸ்ட்ரக்ட்னு கொடுத்து நம்மளாவே இதுக்குள்ளே டிஃபைன் பண்ணிப்போம். யூனியன் அப்படிங்கிறது யூனியன் யூ அப்படின்னு கொடுத்து நம்ம கொடுத்துக்கிறோம். இதில் வந்து கம்பைனிங் டேட்டா ஐட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். இது கண்டெய்ன்ஸ் அ குரூப் ஆஃப் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹாவ் வேரிடு டேட்டா டைப்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூனியன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டைப் கேஸ்டிங் இன் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். டைப் கேஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம இன்டிஜர் அப்படின்னு கொடுத்து ஒரு வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அதை நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு டேட்டா டைப்பாக நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி பை கம்பைலர் 2 இருக்குது. த கன்வர்ஷன் இஸ் டன் இன் 2 ways. ஆட்டோமேட்டிக்கலி
ஆர் மேனுவலி. ஆட்டோமேட்டிக்கலி பண்ணுறது வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பைலர். மேனுவலாக பண்ணுறது யார் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் பண்ணியாகணும். ஸோ டைப் கேஸ்டிங் இஸ் சம்டைம்ஸ் நோன் அஸ் டைப் கன்வர்ஷன்னாலும் டைப் கேஸ்டிங்னாலும் சேம் தான். ஓகேவா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரோக்ராமர் வந்து லாங்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதை வந்து இன்ட் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அதுதான் வந்து டைப் கேஸ்ட் அப்படிங்கிறது. தட் இஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. டைப் கேஸ்டிங் இஸ் அ டெக்னிக் தட் அலோ யூசர் டு யூட்டிலைஸ் த கேஸ்ட் ஆப்ரேட்டர் டு சேஞ்ச் த வேல்யூஸ் ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் டு அனதர். ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னா 30 அப்படிங்கிறது ஒரு நம்ம ஏஜ் வச்சுருக்கோம். யூ ஹாவ் அன் ஏஜ் வேல்யூ சே 30 stored in a program. You want to display a message on website or application that says your age is 30 years. To display it as a part of message அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணுறோம் அப்படின்னா you need to convert the age into a string. ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்காக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 30 அப்படிங்கிறத இன்ட்டுனா நம்ம கொடுத்தா தான் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் நமக்கு வந்து 30 இயர்ஸ் அப்படின்னு நமக்கு பண்ணணும் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம 30 இயர்ஸ் அப்படின்னு நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏங்கிற கண்டெய்னரில் வச்சுருக்கோம். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வந்து பியில் ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ 40ங்கிற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த நம்பர்ஸுங்கிற இந்த கண்டெய்னரில் தான் வரும். சப்போஸ் வந்து ஸ்ட்ரிங்குன்னு இந்த இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 40 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு டைப் கேஸ்டிங் அப்படிங்கிறது. நம்ம எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் அப்படின்னு. இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது கம்பைலர் பண்ணுறது, அதுதான் என்னது ஆட்டோமேட்டிக் டைப் கேஸ்டிங். இம்ப்ளிசிட் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் டைப் கேஸ்டிங் அப்படின்னாலும் சேம் தான். அது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பைலர். எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது டன் பை ப்ரோக்ராமர் மேனுவலி. ஓகே, சின்டாக்ஸ் பாருங்கள். டேட்டா டைப் அதோட வேரியபிள் நேம் ஈக்குவல் டு என்ன டேட்டா டைப்பாக நம்ம மாற்றுறோமோ அதோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப், இன்ட் வேல்யூங்கிறது வேரியபிள் நேம். ஓகே, நம்ம வந்து 54 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். டபுள் வேல்யூன்ட்டு இன்னொரு வேரியபிள் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது டபுள் வேல்யூ ஈக்குவல் டு இன்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த டபுள் வேல்யூ ஈக்குவல் டு இன்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அது வந்து இதுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இந்த வேல்யூக்கு வந்து அதை நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதுதான் வந்து நம்ம டைப் காஸ்டிங் பண்ணுறதோட பேசிக் சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பேசிக் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இன்ட் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா %d ஆர் %i. ஃப்ளோட்டுக்கு எப்படி அப்படின்னா %f ஆர் %F. டபுளுக்கு %LF. கேரக்டர்னா %C. ஸ்ட்ரிங்ஸ் வந்து %S. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நமக்கு அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டுமே வந்து இன்டிஜர்ஸ் தான், ரெண்டுமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல்ஸ் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் எதுக்கு இது யூஸ் பண்ணுறோம், எதுக்கு அது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா? த ப்ரெசிஷன் ஆஃப் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ இண்டிகேட்ஸ் ஹவு மெனி டிஜிட்ஸ். ப்ரெசிஷன் அப்படிங்கிறது how many digits the value can have after the decimal point. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 14.54 அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா எவ்வளோ டிஜிட் ஹோல்ட் பண்ணுறோங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறது இந்த ப்ரெசிஷன் வச்சு தான். ஓகே, ப்ரெசிஷன் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து இந்த டெசிமலுக்கு அப்புறமா எவ்வளோ டிஜிட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ரெசிஷன் ஆஃப் அ ஃப்ளோட் வந்து எப்படின்னா 6 ஆர் 7 டெசிமல் டிஜிட் தான் வரும். வைல் டபுளுக்கு எப்படி அப்படின்னா 15 டிஜிட்ஸ் வரைக்கும் வரும். ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா 15 டிஜிட்ஸ் வரைக்கும் வரும். தேர்ஃபோர் இட் இஸ் ஆஃபன் சேஃபர் டு யூஸ் டபுள் ஃபார் மோஸ்ட் கேல்குலேஷன். ஸோ நம்ம டபுள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃபர் சைடு. ஏன்னா எவ்வளோனாலும் 15 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம அதில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. பட் நோட் தட் இட் takes up twice as time memory as float. இப்போ வந்து எவ்வளோ வந்து நம்ம ஃப்ளோட்டுக்கு யூஸ் பண்ணுறோமோ
அதுக்கு டபுளாக டபுளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது வந்து இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மெமரி வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் நம்பர்ஸ், இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சயின்டிஃபிக் நம்பர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம். தட் இஸ் இ அப்படின்னா 10 the power அப்படின்னு மீனிங். ஓகேவா, இப்போ 35 E3 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வேல்யூ என்ன அப்படின்னா 35 into 10 the power 3 அப்படிங்கிற மீனிங் தான் அதில் வருது. ஓகேவா, இ அப்படின்னா பவர் 10 அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதில் வந்து 35 E3ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 35 into 10 the power 3 அப்படின்னா என்னது, 10 the power 3னா 1000 இல்லையா. ஸோ 1000 அதான் அதோட அவுட்புட்டில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ 12 E4 அப்படின்னா 12 போட்டு E4னா என்ன 10,000, அதுதான் வந்து இங்கே ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஈனாலும் என்ன மீனிங் அப்படின்னா பவர் ஆஃப் 10 அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பவர் ஆஃப் 10. நெக்ஸ்ட் செட் டெசிமல் ப்ரெசிஷன். நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து அப்புறமா வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா யூ ஹாவ் ப்ராபப்ளி ஆல்ரெடி நோட்டிஸ் தட் இஃப் யூ ஹாவ் பிரிண்ட் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் த அவுட்புட் வில் ஷோ மெனி டிஜிட்ஸ் ஆஃப்டர் த. அதுதான் வந்துட்டு ப்ரெசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ளோட் நம்பர் இது வந்து என்ன வேரியபிள் நேம், அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 3.5 அப்படிங்கிறது. பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஃப்ளோட்னால கொடுத்துட்டு மை ஃப்ளோட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா 6 digit ஆஃப்டர் டெசிமல், டிஃபால்ட்டாக வந்து 6 digit வந்து டெசிமலுக்கு அப்புறமா எடுத்துக்கும். இதில் வந்து பாருங்கள் printfல 1 2 3 4 5 6 digits வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது, ஏன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல. இப்போ %.1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, .1 அப்படின்னா 1 digit தான் ஷோ பண்ணோம், ஆஃப்டர் வந்து 1 digit தான் ஷோ பண்ணியிருக்கு. 0.2f அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 2 digit, 0.4f அப்படின்னா 4 digit. ஓகேவா, இதை வச்சு நம்ம எவ்வளோ ப்ரெசிஷன் வந்து நம்ம ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்கு. தட் இஸ் இன்டிஜர் அப்படின்னா அதோட சைஸ் வந்து 2 or 4 bytes. ஃப்ளோட் அப்படிங்கிறது 4 bytes. டபுளுக்கு வந்து பாருங்கள் 8 bytes யூஸ் ஆகுது. அதான் வந்து நம்ம டபுளுங்கிறப்போ மெமரியும் வந்து டபுளாக யூசேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, கேரக்டர் எப்படி எப்படின்னா 1 byte. The memory size refers to how much space a type occupies in the computer's memory. int a அப்படின்னு நம்ம ஒரு இது பண்ணணும் அப்படின்னாலே வந்து நமக்கு 2 bytes or 4 bytes வந்து அங்கே allocate ஆகிடும். கேர் அப்படின்னு நம்ம கேர் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிக்காக 1 byte வந்து மெமரியில் வந்து அலாட் ஆயிரும். ஓகேவா, to actually get the size in bytes the data type of variable, the size of operator வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் ஆஃப் மை இன்புட், சைஸ் ஆஃப் மை ஃப்ளோட், சைஸ் ஆஃப் மை டபுள், சைஸ் ஆஃப் மை கேர் அப்படிங்கிறது நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து தெரியும். சைஸ் ஆஃப் மை இன்ட் அப்படின்னா 4 bytes வந்து வரும். தென் இதில் வந்து சைஸ் ஆஃப் மை ஃப்ளோட் அப்படின்னா ஃப்ளோட்டுக்கு வந்து என்ன 4 bytes, டபுளுக்கு என்ன அப்படின்னா 8 bytes, கேரக்டருக்கு வந்து இது கேர்னால் 1 byte வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து அதோட சைஸ். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஆல்சோ ஹாவ் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் அப் டு விச் தட் தே கேன் ஸ்டோர் நம்பர்ஸ். தீஸ் ரேஞ்சஸ் மே வேரி ஃப்ரம் கம்பைலர் டு கம்பைலர் வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஒரு டேட்டா டைப்புக்கும் இவ்வளோ ரேஞ்சில் தான் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஜென்ரலான ஃபார்மேட் வந்து 32 bits ஜிசிசி கம்பைலர் படி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் இதுதான் அதோட ரேஞ்ச். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நான் ரீட் அவுட் தான் பண்ணி ஆகணும். ஷார்ட் இன்ட் அப்படின்னா 2 அதோட ரேஞ்ச், அதுக்கு பதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து அது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் 1.2 into 10 the power minus 38. இதில் 3.4 into 10 the power ப்ளஸ் 38 அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அதோட ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம சிலபஸ் படி பார்க்கலாம். ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ் ஆல்ரெடி வந்து காம்போசிட் டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ். ஸ்கேலார் டேட்டா டைப்ஸ்னால் த டேட்டா டைப்ஸ் இன்ட், கேர், ஷார்ட், லாங், ஃப்ளோட், டபுள் இதெல்லாமே வந்து ஸ்கேலார் தான். ஏன் அப்படின்னா தே கேன் ஹோல்ட் அ சிங்கிள் டேட்டா ஐட்டம். ஒரே ஒரு டேட்டா ஐட்டம் தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இன்ட்டு ஏன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். 10ஐயும் ஸ்டோர் பண்ணி 20ங்கிற வேல்யூவும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா, ஒரே ஒரு வேல்யூ தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். தேர் ஆர் 2 அதர் ஸ்கேலார் டைப்ஸ் இன் த லாங்குவேஜ். இதெல்லாம் தவிர சில டேட்டா டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா enum அண்ட் void. ஓகேவா, டேட்டா டைப் void இது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட் தட் டஸ் நாட் ஹாவ் அ வேல்யூ ஆஃப் எனி டைப். எந்த டைப்பு அதுக்கு வந்து டேட்டா டைப் எதுவுமே இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம voidன்னு ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து எனுமரேஷன் அப்படிங்கிறது இஸ் யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. இட் இஸ் மெயின்லி யூஸ் டு அசைன் நேம்ஸ் டு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்ஸ். இது வந்து நம்மளாவே கொடுக்கறது தான். இப்போ எனும் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கொடுக்குற ஒரு நேம் தான். ஓகேவா, எனும்ங்கிறது கீவேர்டு, இது வந்து கீவேர்ட். லெவல்ங்கிறது நம்ம கொடுக்குற நேம். ஓகே, அந்த எனுமரேஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்து நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அதில் என்னென்ன ஐட்டம் சேர்க்குறோமோ அதை கமா வச்சு பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒனுக்கு கமா தேவை கிடையாது. ஓகேவா, அதை க்ளோஸ் பண்ணி செமிகாலன் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட ஜென்ரல் ஃபார்மேட். இப்போ பாருங்கள், எனும் லெவல் மை வேர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து ஒரு எனும்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதுக்கு வந்து நம்ம மீடியம் அப்படிங்கிறத அசைன் பண்ணியிருக்கோம் ஒரு வேல்யூ. ஓகேவா, பை டிஃபால்ட் த ஃபர்ஸ்ட் ஐட்டம் லோ ஹேஸ் வேல்யூ 0. ஒரு எனுமில் வந்து நம்ம லோ, மீடியம், ஹை அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னவோ அதுக்கு வந்து 0ங்கிற வேல்யூ தான் டிஃபால்ட்டாக வேல்யூ அசைன் ஆகும். செகண்டுக்கு 1, தேர்டு வந்து நம்ம கொடுத்தோன்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 2. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இஃப் வி பிரிண்ட் மை வேர் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இங்கே மை வேரில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீடியம்ங்கிறத ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மீடியமோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். பிகாஸ் ஃபஸ்ட் வேல்யூ 0, செகண்ட் வேல்யூ 1ஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவுட்புட்டுங்கிறது 1ஆக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து இதோட வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாக 0வாக இருக்குது. நம்மளாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா நம்ம ஒரு கீவேர்டு என்னமோட நேம் கொடுக்குறோம். தென் லோ ஈக்குவல் டு 25, மீடியம் ஈக்குவல் டு 50, ஹை ஈக்குவல் டு 75 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இந்த வேல்யூவை அதில் அசைன் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், செமிகாலன்லாம் கிடையாது, ஜஸ்ட் கம்மா தான் கொடுக்குறோம். இது முடித்ததுக்கு அப்புறமா தான் செமிகாலன் கொடுக்குறோம். இதுதான் ஜென்ரல் சின்டாக்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம காம்போசிட் பற்றி முன்னாடியே பார்த்தாச்சு. இதுதான் வந்துட்டு இதில் டேட்டா டைப்ஸ் பற்றி இருக்கிறது. சில ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு, ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக. இப்போ இன் சி த சைஸஸ் ஆஃப் அன் இன்டிஜர் அண்ட் அ பாயிண்டர் மஸ்ட் பி சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேமாக கிடையாது இல்லை. பாயிண்டருங்கிறது ஒரு அட்ரஸை வந்து இது பண்ணுறதுக்கு, இன்டிஜருங்கிறது டேட்டா வேல்யூ. ஓகே, ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்காக. ஸோ சைஸ் ஆஃப் இன்டிஜரும் பாயிண்டரும் வந்து டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ த போத் சைஸஸ் நீட் நாட் டு பி சேம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகே, ஆன்சர் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ட் மெயின் வாய்ட், இது வந்து ஒரு பாயிண்டராக வச்சுருக்காங்க. தென் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து 0வாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து ஆப்ஷன் இது வந்து கீழே இருக்குது, சம் கம்பைலர் எரர். சிக்கு வந்து கார்பேஜ் வேல்யூ. ஓகே, இதுதான் வந்து 3 ஆன்சர். இதில் வந்து என்ன அப்படின்னா வாய்டுக்கு வந்து பாயிண்டருக்கு வந்து வாய்டுங்கிறது ஓகே, இது கரெக்டு. வாய்டு ஏன்னா பாயிண்டருக்கு வந்து வாய்டு வந்து நம்ம கொடுக்கலாம். பட் விங்கிறது ஒரு வேரியபிள், அது வந்து 0ங்கிற ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நம்ம இன்ட்டு தான் கொடுத்தாகணும், பட் வாய்டுங்கிறது வராது. ஸோ இந்த இடத்துல கம்பைலர் எரர் வந்து வரும். ஓகே,
next பாருங்க assume that the size of char is 1 byte and negatives are stored in 2's complement form அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ char c equal to 125 கொடுத்தாச்சு ஒரு நம்பர். c equal to c plus 10. இப்போ cல வந்து என்ன வேல்யூ வரும்? 125 plus 10 equal to 135 அப்படின்னு கொடுத்தாச்சு. then percentage of printf percentage d cல என்ன வேல்யூ இருக்குமோ அது return 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 125 அப்படிங்கிறது பைனரியில் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா 0 1 1 1 1 1 0 1 அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா. இதுதான் வந்து 125ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். இது கூட நம்ம 10 ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 10ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இதுதான் 10ஓட வேல்யூ. ஓகே, இப்போ 1 1 1 1 plus 1 10. So 1 plus 1 10, 1 plus 1 10, 1 plus 1 10, இங்கே வரும்போது 1 ஆகிடும். ஸோ 1 0 0 0 0 1 1 1 இதுதான் வருது. ஓகேவா, இப்போ இது என்ன நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது போக கேரக்டர் வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம அதோட ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா. கேர் அப்படிங்கிறது பாருங்கள் -128 to +127 வரைக்கும் தான் வந்துட்டு அது வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுதான் அதுக்கு தான் அந்த ரேஞ்ச் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மக பண்ணி தான் ஆகணும். ஸோ -128 to +127 அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட ரேஞ்ச் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது. since the most significant bit is kept for sign bit. இதில் வந்து 2's complementன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிட் வந்து சைன் தான். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெகட்டிவ் நம்பர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். 1000 represents a negative number. To check which number it represents, we find the 2's complement of it and get which is 121. Okay, இது வந்து நெகட்டிவ் நம்பர்னால இதை வந்து நம்ம இதோட வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஷார்ட்கட்டாக. 1 2 4 இங்கே வந்து 8 16 32 64 128 வருது இல்லையா. அப்போ -128 அப்புறமா இது வந்து +7 வரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -121 வரும். இதுதான் வந்து சிம்பிளாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் அவங்க 2's காம்ப்ளிமெண்ட் வச்சு அது மாதிரி கண்டுபிடிச்சாலும் 121 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து -121. பட் நமக்கு வந்து ஓகே இதோட ரேஞ்ச் வந்து கரெக்டாக அப்படின்னு நம்ம அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். -128 வரைக்கும் அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு கிடச்சது -121னால இது ஓகே தான். ஸோ ஆப்ஷன் வந்து சி. ஓகேவா. Suppose a C program has a floating constant 1.414. What's the best way to convert this as float data type? அப்படின் floating constant அதோட வேல்யூ இதை வந்து பெஸ்ட் வே டு கன்வெர்ட் திஸ் as float data டைப்பாக எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு இதில் பாருங்கள். By default floating constant is of double data type. Floating constant அப்படின்னு வந்தாலே அது வந்து double data type அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு இம்ப்ளிசிட்டான ஒரு விஷயம். ஓகேவா. ஃப்ளோட்டிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தட் இஸ் வந்து டபுள் டேட்டா டைப். By suffixing it with small f or capital F, it can be converted into float data type. நம்ம வந்து அது கூட FO கேபிட்டல் FO ஸ்மால் FO வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் சி. In a C program,
The following variables are defined. Float x equal to 2.17, double y equal to 2.17, long double z equal to 2.17. Okay, which of the following is the correct way of printing these variables via printf அப்படின்னு கேட்டிருக்காங்க. floatக்கு என்ன, டபுள்க்கு என்ன, லாங் டபுள்க்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது இதான் வந்து அதோட ஜென்ரல் ஃபார்மேட். தட் இஸ் வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து எஃப், தென் டபுள்க்கு வந்து எல்எஃப், தென் லாங் டபுள்க்கு வந்து எல்எல்எஃப். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். an attribute a of data type varchar 20, varcharன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, then has a value x by z, and attribute b of data type char 20 has a value imnop அப்படின்னு கொடுத்துருக்காங்க. then the attribute a excuse me, attribute a has dash spaces and attribute b has dash spaces அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, varchar அப்படின்னா நம்ம எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ 1 2 3 தான் இருக்குங்கிறதுனால 3 ஸ்பேஸ் தான் வந்து அசைன் ஆகும் varcharக்கு. ஓகே, வெறும் கேர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து அதுக்கு அலாட் பண்ணியிருக்காமோ அவ்வளோ மெமரி ஸ்பேஸுமே யூஸ் ஆகும். ஸோ 20 வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ ஏக்கு வந்து என்ன எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3, பிக்கு வந்து 20. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு அந்த எலமெண்ட்ரி டேட்டா டைப் கீழே வர எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அதை வச்சு டேட்டா டைப்ஸ்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இனி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டாப்பிக்காக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ பிஜிடிஆர்பிக்கு வந்து நெட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த சேனல் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஹோல் யூனிட்ஸ் ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸில் வந்து டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணலாம். அது எல்லாருமே கிளியர் பண்ணுறோம். ஸோ வந்து படிச்சுட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஆல்சோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.